நவம்பர் 8ஆம் தேதி ஒரு நியூஸ் பார்த்துட்ருக்கோம். பொது தமிழ் பகுதி ஆ இலக்கியம் தேம்பாவணி அப்படின்ற சிலபஸ்க்குள்ளே வர்ற ஒரு நியூஸ் தான் இது. ஜஸ்ட் ஒரு நியூஸோட ஆட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, வீரமாமுனிவரோட பிறந்தநாள். தமிழ் வளர்த்த இத்தாலிய பேரறிஞர் வீரமாமுனிவரோட பிறந்தநாளுக்கு நம்ம கவர்மெண்ட் சார்பாக வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி நடத்துகிறாங்க. அவருக்கு மரியாதை செலுத்துகிற ஒரு விதமாக நடத்துகிறாங்க. அதுக்கான ஒரு இன்விடேஷன் மாதிரி தான் இது. வீரமாமுனிவர் அப்படின்னதுமே நமக்கு வந்து நம்ம சிலபஸ்க்குள்ளே அது கவர் ஆகிற ஒரு டாபிக் தான். ஜென்ரல் தமிழில் அதிகமான நிறைய கொஷின்ஸ் வந்து தேம்பாவணி சம்மந்தமாகவும் வீரமாமுனிவர் சம்மந்தமாகவும் வந்திருக்கு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த நியூஸ் கவரேஜை நான் எடுத்து போட்டேன். இது வந்து நம்ம சமச்சீரில் ஓல்டு புக் நியூ புக் ரெண்டுலேயுமே இருக்குது. 8th புக்கில் டேர்ம் 1 and 2லேயுமே இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10th இருக்குது. இப்போ இருக்க ப்ரெசன்ட் 10th சமச்சீர் புக்கில் இருக்குது. இது ஓல்டு புக் 8th. வீரமாமுனிவர் அப்படின்றது யாருன்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் இத்தாலி நாட்டில் பிறந்தவர். இயற்பெயர் வந்து கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. அதான் வந்து அவரோட உண்மையான இயற்பெயர். வீரமாமுனிவர் 30வது வயதில் சமய திருப்பணியாற்ற தமிழகத்திற்கு வந்திருக்காரு. ஆங்கிலேயம், எபிரோபியம், கிரேக்கம் இந்த மாதிரி மொழிகள்லாம் வந்து அவருக்கு நல்லா தெரியும். அதோடு சேர்த்து தமிழ் மேலே ஒரு ஈர்க்கப்பட்டதால் தமிழையும் கற்றுக்குவார். அவருக்கு வந்து தைரியநாதர் அப்படின்ற ஒரு பெயர் வந்து ஃபஸ்ட்டு அவரே வந்து சூட்டிப்பார். அப்புறம் வந்து நல்லா தமிழ் கற்றுக்கிட்ட பிறகு வீரமாமுனிவர் அப்படின்ற பெயரை சூட்டிப்பார். தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் தெலுங்கு, வடமொழி அந்த மாதிரி முதலிய எல்லா மொழிகளும் வந்து அவர் சவுத் இந்தியன் லாங்குவேஜெலாம் வந்து அவர் கற்று தேர்ந்திருப்பார். இதுதான் அவரோட சிறப்பம்சமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, வீரமாமுனிவர் வந்து தமிழுக்கு நிறைய தொன்று செஞ்சுருக்காரு. அதில் முதலாக சதுரகராதி அப்படின்ற ஒரு அகராதியை வந்து வெளியிட்டிருக்காரு. சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டார். அது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தேம்பாவணி கிறிஸ்துவ காப்பியத்தை இயற்றினார். தமிழ் எழுத்து வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். சில திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு தமிழில். அது வந்து அவரோட முக்கியமான விஷயமா சொல்லலாம். அப்புறம் தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை படைத்தார். தொன்னூல் விளக்கம் அப்படின்ற ஒரு இலக்கண நூல் வந்து படைச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தா களம்பகம், அம்மானை முதலிய சிற்றிலக்கியங்களை இயற்றினார். பரமார்த்த குரு கதை என்னும் நகைச்சுவை நூலையும் எழுதினார். ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் நிறைய ஒரு லாங்குவேஜ் சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை வந்து தனிப்பட்ட ஒரு காப்பியமாக இருக்கலாம். நிறைய அவர் வந்து தமிழுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் நிறையா பண்ணியிருக்கார் தமிழுக்கு. தேம்பாவணி காவலர் களம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது. தொன்னூல் பொன் நூலாக இலங்குகிறது. சதுரகராதி முத்தாரமாக மிளிர்கிறது. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுக்குள் ஒருவராக விளங்குகிறார் என சொல்லி செல்வர் ராபி சேதுப்பிள்ளை வந்து வீரமாமுனிவரை புகழாரம் சூட்டுறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான கொட்டேஷன். இது வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னு நம்மகிட்ட கேட்கலாம். சேதுப்பிள்ளை அப்படின்ற அவரும் ஒரு தமிழறிஞர் தான். அவர் வந்து வீரமாமுனிவரை பாராட்டியிருக்காரு. தமிழ்த்தாய் மொழியாக கொண்டிராதவராக இருந்தாலும், தமிழ் வந்து அவரோட லாங்குவேஜ் இல்லாட்டியுமே அவர் வந்து தமிழை வந்து அவரோட லாங்குவேஜ் மாதிரியே கற்றுக்கிட்டு நிறையா இலக்கணம், இலக்கியம் அதெல்லாம் ஏற்றிருக்காரு. தமிழுக்கு நிறைய அறப்பணிகள் செஞ்சுருக்காருன்றத இது மூலமாக நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டேர்மில் தேம்பாவணியில் ஒரு 4 லைன்ஸ் கொடுத்து அது ஒரு லெசனாக இருக்கும். இதை நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். இப்போ ஜஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துப்போம். அதே தான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சில இது இருக்கும், அதை நம்ம பார்ப்போம். தேம்பாவணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேம்பா ப்ளஸ் அணி ஈக்குவல் டு வாடாத மாலை. தேம்பாவணி தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணின்னு சொல்கிறாங்க. தேன் போன்ற இனிய பாடல்களான மாலை அப்படின்ற பொருள் இது. இந்நூல் வந்து இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாக இருந்த சூசையப்பரை பற்றி தலைவராக கொண்டு பாடப்பட்டது இந்த நூல் தான். இந்நூலில் வந்து கிறிஸ்துவ சமயத்திற்கு கலைக்களஞ்சியம் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. கிறிஸ்துவ சமயத்திற்கு ஒரு கலைக்களஞ்சியமாக அந்த இது இருந்திருக்கு, தேம்பாவணி இருந்திருக்கு. இந்நூல் வந்து 3 காண்டங்களும் 36 பாடல்களும் உள்ளன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பாடல்கள் எண்ணிக்கை வந்து 3400 பாடல்கள் வந்து இருந்திருக்கு. மகவருள் படலம் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளேருந்து அந்த பகுதியிலேருந்து எடுக்கப்பட்ட பாடல் தான் இது. இது வந்து 8th. இப்போ 10th என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதே தான் சூசையப்பர் அப்படின்றவங்க அப்பாவோட பேரை யோசேப்பினை அப்படின்னு அந்த பேரும், வளனை அப்படின்ற அவங்களோட 3 பேர் பாட்டுடை தலைவனாக வந்து இந்த பாடலில் இருக்காங்கன்றதை எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதே தான் வீரமாமுனிவர் வந்து 17ஆம் நூற்றாண்டு தேம்பாவணி படைச்சிருப்பார். அப்புறம் அவரோட இயற்பெயர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் என்னென்னலாம் எழுதியிருக்கார் அவர். தொன்னூல் விளக்கம் இலக்கணம் நூல், அது சிற்றிலக்கியம், உரைநடை நூல்கள், பரமார்த்த குருக்கதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் நிறைய எழுதியிருக்காரு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க.
இதை பற்றி. அப்புறம் வீரமாமுனிவர் வந்து திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை உரையாடுவதற்காக 2 மாதங்கள் உருது மொழியை வந்து கற்றறிந்தார். இத்தனை லாங்குவேஜ் கற்றுனாலும் 2 மாதத்தில் அவர் கூட பேசுகிறதுக்காக கற்றுக்கிட்டு அவர் வந்து பேசியிருப்பார். அவரை வந்து இஸ்மத் சன்யாசின்னு அவர் சந்தா சாஹிப் கூப்பிட்ருப்பார். அதுக்கு அர்த்தம் என்னென்னா தூய துறவி அப்படின்ற அர்த்தம். அது வந்து பாரசீக சொல்லுது. அதுக்கு தூய துறவி அப்படின்ற அர்த்தம் இருக்குது. இஸ்மத் சன்யாசி யாருன்னு கேட்டாங்கன்னா வீரமாமுனிவர் தான், ஞாபகம் வச்சுக்காங்க. இப்போ தேம்பாவணி வந்து 10th என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாயை பற்றி சொல்லாத கவிஞர்களே இல்லை. அந்த மாதிரி தாயை பற்றி சொல்லி தாயோட இறப்பை பற்றி சொல்கிற அந்த பாடல்கள் தான் தேம்பாவணி 10th இடம்பெற்றிருக்கு. பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணிவைரம் யாவும் ஒரு தாய்க்கு ஈடில்லை என்கிறார் ஒரு கவிஞர். தாயின் அன்பை எழுத உலகில் மொழிகள் போதாது. தாயை இழந்து தனித்துருவும் துயரம் பெரிது. மகிழ்ச்சியை பகிர்தல் பெருகும், துயரை பகிர்ந்தால் குறையும். துயரத்தை தாங்கி கொள்ளும் மனங்கள் மனிதனின் முகவரிகள். சாதாரண உயிரினங்கள்கிட்ட நம்ம வந்து கஷ்டத்தை பகிர்ந்துட முடிஞ்சுன்னா அது எவ்வளோ ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக வந்து வீரமாமுனிவருக்கு என்ன லாங்குவேஜ்லாம் தெரியுன்றதை இதில் தனியாக கொடுத்துருப்பாங்க. அதை நான் சொல்ல மாதிரி சொல்லிடுறேன். இத்தாலியம், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம் இந்த லாங்குவேஜ் எல்லாமே அவர் வந்து கற்று தேர்ந்திருப்பார். அதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. அவங்க அப்பா அம்மா பேர் கொடுத்துருப்பாங்க. கொண்டல், போ டெஸ்கி, எலிசபெத் இதெல்லாம் வந்து அவங்க அப்பா அம்மா பேர். இது ஒரு மெயினான பாயிண்ட். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது, அதான் சொல்லியிருக்கோம் நம்ம. இப்போ நம்ம 10th புக்குக்கு போயிடலாம். 10th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன் நிகழ்வு. கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் வந்து திருமுழுக்கு யோவான். இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர். அருளப்பனும் கூப்பிடுவாங்க இவரே கிறிஸ்துவின் வருகையை அறிந்த முன்னோடி. வர்றதை அறிஞ்சவர் முன்னாடியே. வீரமாமுனிவர் வந்து அவரோட காப்பியத்தில் இவருக்கு வந்து கருணையன் அப்படின்ற பேர் வச்சு, கருணையனோட தாயார் வந்து எலிசபெத் அம்மையாருடன் கானகத்தில் வாழ்ந்து வந்தார். அச்சூழலில் அவருடைய தாய் வந்து இறந்துவிட்ட போது கருணையன் அடையும் துன்பத்தை இயற்கையும் பங்கு கொண்டு கலங்கி ஆறுதல் அளிப்பதை இப்பாடல் படம் பிடித்து காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அதை வந்து அவர் இயற்கையோடு சேர்ந்து எப்படி அவர் ஃபீல் பண்ணுறாரு, இயற்கை வந்து அதோட சேர்ந்து இணங்கி என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குன்றதை தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாடல்கள் வந்து வருது. என்ன இருக்குன்னா, எலிசபெத் அம்மையார் அடக்கம், கருணையன் கண்ணீர். அவங்க அடக்கம் பண்ணிவிட்டு அந்த கருணையன் வந்து கண்ணீர் விடுறான், எப்படி பண்ணுறான், எப்படி ஃபீல் பண்ணுறான்றதை பாடலாக கொடுத்துருக்காங்க. பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்கென்று அம்பூஞ்சேக்கையை பரப்பி இங்கன் திருத்திய அறத்தை யாவும் யாக்கையை பிணித்தொன்று ஆக இனிதிலும் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு அழுகண்ணீர் பொழிந்தான் மீதே. இதுதான் அந்த பாடல். ஃபஸ்ட்டு பாடல். பூக்கையை குவித்து பூவே அப்படின்னா, பூக்கை அப்படின்றது வந்து பூ போன்ற கை, பூ போன்ற கை அப்படின்றது அர்த்தம். பூ போன்ற கையை குவித்து பூவே அப்படின்னு சொல்லி பரிவோடு காக்கென்று அம்பூஞ்சை அப்படின்ட்டுருக்காங்க. புரிவோடுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மீனிங் என்னென்னா, பரிவோடு காக்கென்று நீ வந்து காப்பாற்று, பரிவோடு நீ காப்பாற்று. அம்பூஞ்ச் அப்படின்றது வந்து ஆன்றது அழகு, பூஞ்ச் அப்படின்றது வந்து அந்த பரிவோடு எங்கள் அம்மாவை நீங்கள் வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமி தாயிட்ட அவர் கேட்குறாராம்மா. அடக்கம் பண்ணியிருக்க எங்கள் அம்மாவோட உடம்பை வந்து ஒரு அழகானது, அந்த அழகான உடம்பை நீ வந்து பார்த்துக்க, பரிவோடு பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறார் அவர். அதான் இந்த இடத்துல சேக்கையை பரப்பி இங்கன் அப்படின்றது வந்து, சேக்கை அப்படின்றது வந்து படுக்கை அப்படின்ற இந்த இடத்துல மீனிங் ஆகுது. சேக்கையை பரப்பி, படுக்கையை பரப்பி இங்கன் திருத்திய அறத்தை யாவும். திருத்தி அப்படின்னா ஒரு நல்ல அறத்தை எனக்கு சொல்லி கொடுத்த எங்கள் அம்மா வந்து இங்கே படுத்திருக்கா, பரப்பி நல்லா படுக்கையை பரப்பி இங்கே படுத்திருக்கா அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கன் அப்படின்ற மீனிங் வந்து இந்த உலகத்தில் இருக்க திருத்திய அறத்தை, இந்த உலகத்தில் இருக்க நல்ல அறத்தை எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்த எங்கள் அம்மா அப்படின்ற மீனிங் இந்த இடத்துல. அதுதான் திருத்தியாக கொடுத்துருப்பாங்க. திருத்திய நல்ல, இல்லை வேறு என்ன சொல்லலாம்னா சரியான, அப்படி கூட அதை வச்சுக்கலாம். சரியான அறத்தை எல்லாம் வந்து எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்க நல்ல அறத்தையெல்லாம் சொல்லி கொடுத்தவங்க. யாக்கை அப்படின்றது உடல் அப்படின்றது பொருள் இங்கே கொடுத்துருக்காங்க, உடல். அப்போ இங்கே பிணித்தென்று ஆக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிணித்தென்றுனா, பிணித்துனா கட்டி, உடலை கட்டி. ஆக அப்படின்றது ஆக இனிதினுள் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு அழுகண்ணீர் பொழிந்தான் மீதே.
அப்படின்றத கொடுத்துருக்காங்க இங்கே லாஸ்ட்டு அந்த 4 ஸ்டான்ஸா. இனிதினுள் அடக்கி வாய்ந்த அப்படின்னா இந்த அடக்கம் பண்ணிட்டாரு. இந்த வாழ்க்கை வந்து இத்தனை வாழ்க்கை எனக்கு சொல்லி கொடுத்து எல்லாம் சொல்லி கொடுத்து உயர் கருத்துக்கள்லாம் அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு அடக்கி உள்ளே வந்து அவங்க படுத்திருக்காங்க. அந்த படுத்திருக்கவங்க வந்து இந்த பூமி தாய் வந்து நீ பார்த்துக்க, எப்படி பார்த்துக்கிறோன்னா பரிவோடு பார்த்துக்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஆக்கையை அடக்கி பூவோடு அழுகண்ணீர் பொழிந்தான் மீனே அப்படின்ற அந்த வருத்தத்தை வந்து அடக்கிக்கிட்டு பூவோடு சேர்ந்து அவன் கண்ணீரையும் அந்த தாய் மேலே வந்து அவன் புளியிறான் அப்படின்றத லாஸ்ட் லைனில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் மீனிங்கு. இப்போ பாடலோட பொருள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். லாஸ்ட்டு பாடலோட மீனிங்கை வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க, நான் இதில் சேர்த்தே கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா கருணையன் தான் இப்போ வந்து இந்த பாடிக்கிட்டு இருக்கவன் வந்து கருணையன். நம்ம வந்து வீரமாமுனிவர் வந்து லாஸ்ட் 2 லைன் வந்து அவர் சொல்கிற மாதிரி ஆக்கையை அடக்கி பூவோடு அழுகண்ணீர் பொழிந்தான்னு சொல்கிறாங்க. கருணையன் தன் மலர் போன்ற கையை குவித்து பூமியே என் அன்னையின் உடலை நீ அன்போடு காப்பாயாக என்று கூறி புலியினுள் அழகிய மலர்படிக்கை பரப்பினான். இவ்வுலகில் செம்மையான அறங்களையெல்லாம் தன்னுள் பொதித்து வைத்து பயனுள்ள வாழ்க்கையை நடத்திய தன் அன்னையின் உடலை மண்ணிட்டு மூடி அடக்கம் செய்து அதன் மேல் மலர்களையும் தன் கண்ணீரையும் ஒரு சேர பொழிந்தான் அப்படின்றது இந்த பாடலின் பொருள். இதுதான் வந்து மீனிங். அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவோட மீனிங் பாடல். இதெல்லாம் வந்து நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்காங்க. சேக்கைனா படுக்கை, யாக்கைனா உடல், பிணித்துனா கட்டி, வாய்ந்துனா பயனுள்ள, வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள அப்படின்ற அர்த்தம். இப்போ செகண்ட் ஸ்டான்ஸா என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாய்மணியாக கூறும் வாய்மையே மழைநீராக தாய்மணியாக மார்பில் தயங்கியுள் குளிர வாழ்ந்தேன் தூய்மணியாக தூவும் துளியில்லாத இளங்கூழ் வாடி காய்மணியாக ஆகு முன்னர் காய்ந்தேன் அந்தோ. வாய்மணி அப்படின்றது இந்த இடத்துல என்ன பொருள்னா நல்ல வார்த்தைகள் வந்து நல்ல வார்த்தைகள் வந்து ஒரு நல்ல சொற்கள் வார்த்தைகளை வந்து நமக்கு வாய்மணியாக கோர்த்து அந்த வார்த்தைகளை மணியாக கோர்த்து வாய்மையே மழைநீராக அந்த வாய்மையை வந்து மழையாக அந்த வார்த்தையை மணியாக கோர்த்து அந்த வாய்மையை மழை நீராக வந்து அவங்க அம்மா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க ஃபஸ்ட் லைனில். நெக்ஸ்ட் லைனில் வந்து தாய்மணியாக மார்பில் தயங்கியுள் குளிர வாழ்ந்தேன் அப்படின்னா என்னோட தாயோட மார்பில் வந்து ஒரு மணி மாலையாக வந்து நான் வந்து குளிர வாழ்ந்தேன். இதெல்லாம் கேட்டு இந்த வாய்மையான சொற்களெல்லாம் கேட்டு எங்கள் அம்மாவோட மார்பில் நான் வந்து குளிர வாழ்ந்தேன். தூய்மணியாக தூவும் துளி இல்லாத இளங்கூழ் வாடி. அப்புறம் தூய்மணி அப்படின்ற இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா மலையை சொல்கிறாங்க. தூய்மணியாக தூவும் தயங்கி அப்படின்றது வந்து அசைந்துன்னு அர்த்தம். தயங்கியுள் அப்படி குளிரன்னு கொடுத்துருக்கலையே, அசைந்துன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தூய்மணி அப்படின்றது என்னென்னா மழை வந்து கரெக்டான டைமில் பொழிஞ்சு ஒரு நெற்கதிர்கள் வந்து வளர்க்கணும். அப்படி வளராமல் நெல்மணிகள் இங்கே கொடுத்துருக்காங்களே இளம்பயிர் வளர்ந்து முதிர்ந்து நெல்மணிகள் காணும் முன்னே தூய மணி போன்று தூவும் மழை துளி இல்லாமல் வாடி காய்ந்து விட்டதை போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மழையை அந்த மணியை வந்து அவரோட கம்பேர் பண்ணிக்கிறாரு. நான் வந்து மழை இல்லாத அந்த இவ்வளோ நல்ல விஷயம் இருந்தாலும் முன்னாடியே நான் நல்லா வளர்கிறதுக்கு முன்னாடியே பாதியிலே எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றத வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. அந்த மாதிரி காஞ்சு நான் வாடி கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இப்போ அப்படின்னு நானும் இப்போது என் தாயை இழந்து வாடுகிறேன். அது மாதிரி நானும் தாயை இழந்துட்டு வாடுறேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இளங்கூழ் அப்படின்றது இளம்பயிர், தயங்கி அப்படின்னா அசைந்து, தயங்கின்றது அசைந்து, இங்கே தயங்கி, காய்ந்தேன் அப்படின்றது வருந்தினேன் அப்படின்னு மீனிங். இதுதான் வந்து செகண்ட் ஸ்டான்ஸா. தேர்ட் ஸ்டான்ஸா என்ன சொல்கிறாங்கன்னா விரிந்தன கொம்பில் கொய்த வீயன உள்ளம் வாட எரிந்தன நூதி நஞ்சு அம்புட்டு இரும்புளை புண்போல் நோக பிரிந்தன புள்ளின் காணில் பொருந்தழுதி இறங்கி தேம்பி சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிலா தணிந்தேன் அந்தோ. இந்த இடத்துல விரிந்தன கொம்பில் கொய்த வீயன உள்ளம் வாட அப்படின்னா விரிந்த ஒரு மரத்தில் விரிஞ்சிருக்க மரத்தில் அதோட கொம்பில் பூத்த பூ மாதிரி நல்ல ஒரு பெரிய மரத்தில் அதோட கொம்பில் பூத்த பூ வந்து அவரோட மனமாமா, அவரோட உள்ளம் அந்த இடத்துல சொல்கிறாங்க. அந்த பூ மாதிரி என்னோட உள்ளம் அது வாடி இருக்காமா. எப்படி இருக்குன்னா எரிந்தன நூது நஞ்சு அம்புட்டு
இரும்புளை புண்போல் நோக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னா, எரிந்தன நுதி நஞ்சு அம்புட்டு. எரிந்தனா ஒரு அம்பில் வந்து அந்த முனியில் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த அம்போட முனி எரியும் போது அதில் அம்புல என்ன இருக்குன்னா விஷம் இருக்குது, அந்த நஞ்சு இருக்குது. அந்த நஞ்சும் அந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்க அம்பு நஞ்சோட கலந்து வந்து அவர் நெஞ்சில் பட்டு அதால் ஏற்படுற புண்ணு மாதிரி நோகிறாராம் அவர். அந்த விஷம் வந்து அவரோட நெஞ்சில் பட்டு அது வந்து அவர் ஃபீல் பண்ணுறாருன்றதை இங்கே கொடுத்துருக்காரு. எரிஞ்சிக்கிட்டு இருக்க அம்பில் விஷந்தடவுன அம்பு எரிய வச்சு அது வந்து அவர் நெஞ்சை பொழந்து அந்த புண் வந்து எப்படி நோகுமோ அந்த மாதிரி நோகுது என்னோட மனசு அப்படின்றது இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. செகண்ட் லைனில், பிரிந்தன புள்ளின் காணில் பெரிதழுது இறங்கி தேம்ப. பிரிந்தன புள்ளின் காணில்னா ஒரு காட்டில் தன்னோட கூட இருக்க பறவையை வந்து பிரிஞ்சு வாடுற அந்த இன்னொரு பறவை மாதிரி நான் வாடிக்கிட்டு இருக்கேன், நொந்துட்டுருக்கேன். பெரிதாக வந்து இறங்கி தேம்பி சரிந்தன அசும்பில் செல்லும் அப்படின்னா அந்த கீழே விழுந்து மண்ணில் அழுது சரிஞ்சு நான் வந்து அழுதுட்ருக்கேன், என்னால் வந்து மீள முடியலை. தடவிலா தனித்தேன் அந்தோ அப்படின்னு, ஆளே இல்லாமல் யாருமே இல்லாமல் நான் வந்து அசும்புனா நிலம், அசும்புன்றது நிலம், தேம்பனா வாடை, கான் அப்படின்னா காடு. இதெல்லாம் வந்து முக்கியமானது நம்ம பார்த்துக்கலாம். நான் கீழே நிலத்தில் விழுந்து நான் அழுது தேம்பி சரிஞ்சு வாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் இந்த ஒட்டுமொத்தமான இந்த பாடலோட மீனிங். இப்போ வந்து அதை மொத்தமாக இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க, நம்ம படிப்போம். என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையில் பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது. தீயை நஞ்சையும் முனையில் கொண்டு அம்பினால் துளைக்கப்பட்டதால் உண்டான புண்ணின் வழியில் வருந்துவது போன்ற என் துயரம் துணையை பிரிந்த ஒரு பறவையைப் போல நான் இடுகாட்டில் அழுது இறங்கி வாடுகிறேன். சரிந்து வழுக்கி நிலத்திலே தனியே விடப்பட்டு செல்லும் வழி தெரியாமல் தவிப்பன் போல ஆனேன். தனியாக நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறாங்க. இதுதான் அந்த மீனிங், பாடலோட மீனிங். இதுதான் அந்த ஸ்டான்ஸாவோட மீனிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4வது ஸ்டான்ஸா என்ன, உய்முறை அறியேன் ஓரந்த உணர்வினானோத்து உறுப்பும் இல்லா மெய்முறை அறியேன் மெய்தான் விரும்பிய உணவு தேடச் செய்முறை அறியேன் காணில் செல்வழி அறியேன் தாய் தன் கைமுறை அறிந்தேன் தாயும் கடிதனை தனித்து போனாள் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அந்த பாடல். இதை என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உய்முறை அப்படின்னா வாழும் வழி, ஒரு வாழ்க்கையை வந்து எப்படி வாழணும்னு அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்களாம்மா. அதான் ஃபஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. நான் உயிர் பிழைக்கும் வழி அறியேன், நினைத்ததை கண்ட அறிவினுக்கு பொருந்தியவாறு உறுப்புகள் இயங்குதல் இல்லாத இந்த உடலின் தன்மையை அறியேன். உடலுக்கு வேண்டிய உணவை தேடிக் கொணரும் வழிவகைகளையும் அறியேன். காட்டில் செல்வதற்கான வழிகளையும் அறியேன். என் தாய் தன் கையினால் காட்டிய முறைகள் மட்டுமே அறியேன். என்னை தவிக்க விட்டுவிட்டு என் தாய் தான் மட்டும் தனியாக போய்விட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அம்மா மூலமாக. ஒரு உயிர் தப்பி வாழ்கிறதுக்கான முறையை கற்றுக்கிட்டேன். மெய்முறை அறியேன் அப்படின்னா உண்மையை அறிஞ்சுக்கிட்டேன். மெய்தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன். ஒரு உணவை தேடி நான் அதை வந்து எப்படி நம்ம உணவாக்கிறோன்ற முறையை கற்றுக்கிட்டேன். காணில் செல்லும் வரை அறிவேன் அப்படின்னா ஒரு காட்டில் தனியாக விட்டால் கூட நான் எப்படி தப்பிச்சு வந்துடலான்றதை அறிஞ்சுக்கிட்டேன். தாய் தன் கைமுறை அறிந்தேன் அப்படின்னா தாயோட கையை பிடிச்சி நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஆனால் வந்து இப்போ தாய் வந்து தனியாக விட்டுட்டு போயிட்டா என்னைய. என் தாய் வந்து கடிந்தன தனித்து போனாள். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு அவள் போயிட்டா அப்படின்றத இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து அந்த 4th ஸ்டான்ஸாவோட மீனிங். உய்முறை அப்படின்னா வாழும் வழி, ஓரந்து அப்படின்னா நினைத்து, கடிந்து அப்படின்னா விளக்கி அப்படின்ற மீனிங் இங்கே இந்த இடத்துல. லாஸ்ட் ஸ்டான்ஸாக பார்ப்போம் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா இயற்கை கொண்ட பரிவு, இயற்கையோட அது என்ன பரிவு வந்து கொண்டாரு அவர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் அவமணி மார்பன் சொன்ன தன்னிச்சைக்கு இசைக்கும் இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும் துணர் அணிச்சுனைகள் தோறும் உவமணி காணும் கோள் என்று ஒளித்து அழுவ போன்றே. அவமணிகள் பதித்த மணிமாலைகளை பெணித்தது போன்ற நல்ல அறங்களை எல்லாம் ஒரு கோவையாக இணைத்த தவத்தையே அணிந்த மார்பினாகிய கருணையன் வந்து இப்படிப்பட்டவன் சொல்லிட்டு அவன் புலம்பி தவிக்கிறான். அவன் அதெல்லாம் கேட்ட மரங்கள் பூக்கள் இதெல்லாம் கேட்டு அவன் புலம்புறத அதுவும் சேர்ந்து அழுகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, இந்த பாடலில் சொல்கிறாங்க. ஓமணி அப்படின்னா மலர் அப்படின்னு அர்த்தம். ஓமணினா படலை அப்படின்னா மாலை, துணர் அப்படின்னா மலர்கள் அப்படின்ற மீனிங். தவமணி அதை ஃபஸ்ட்டு அவனை பற்றி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக சேர்ந்து அங்கேருந்த துளிர் அணிச்சுனைகள் தோறும் உவமணி காணம் கோள் என்று ஒளித்து அழுவ போன்றே.
வண்டுகள், பறவைகள் இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து மனம் வீசுகிற மலர்கள் எல்லாமே அக்காட்டிலே அழுவன போன்று கூச்சலிட்டாங்க அப்படின்றத இந்த பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதான் வந்து இயற்கை வந்து ஒரு மனுஷனை கண்டு பரிவு கொண்டுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஓமணி காணல் கோள் என்று ஒழித்து அழுதன போன்று அப்படின்னு முக்கியமாக இந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்காங்க. மெயினாக வந்து அதை ஞாபகம் வச்சுக்கணும்னு மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரெட் கலரில். இந்த பாடல் கொடுத்துட்டு கூட இது என்ன பாடல்னு கேட்கலாம். கருணையனை பற்றி இந்த இடத்துல கருணையன் இப்படி இருந்தான்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த இயற்கை எப்படி வந்து பரிவாக இருந்துச்சுன்றதை சொல்லியிருக்காங்க. இதான் வந்து இந்த பாடலில் நம்ம பார்த்தது. இது 5 ஸ்டான்ஸாக வந்து இந்த 10th புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட சார்ந்த இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம் இதெல்லாம் வந்து சேர்ந்தே இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வந்து அதை பார்த்துக்காங்க என்னென்ன இருக்குதுன்னு. இந்த 8th புக்கில் ஒரு பாடல் இருந்துச்சு இல்லையா, அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. மகவருள் படலத்திலேருந்து எடுத்தப்பட்ட பாடல் தான். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நகைசை தன்மையினின் இனம் பொழி இத்தாய் துகள் பகைசை நெஞ்சமும் பற்றலும் மென்றுற முகைசெய் மேனி தழுவத் தீண்டலும் குகைசெய்யின் போலக் கோலமிட்டேந்ததே. குழந்தை இயேசு வந்து புன்னகை பூத்தார். அதை கண்ட தாய் மரியாளின் மனதில் மகிழ்ச்சி பொங்கி எழுந்தது. அது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு தவறு செய்யணும், ஒரு தீவினை செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட அதை பார்க்கும்போது அவங்க மனசில் வந்து மகிழ்ச்சி வந்து அடைஞ்சு மகிழ்ச்சி வந்து அது மூலமாக அவங்கள வந்து பார்த்ததுமே அவங்கள கட்டி தழுவி முத்தமிடணும் அப்படின்ற அந்த அன்பு தான் வருமே தவிர தப்பு செய்கிறவங்களுக்கு கூட மனசு மாறிடும் அப்படின்றத குழந்தை இயேசுவோட சிரிப்பு வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. நகைன்றது புன்னகை, முகைன்றது மொட்டு, மேனின்றது உடல். இதுதான் 8ஆம் தேதியோட நியூஸ். தேங்க்யூ.